இப்போ நம்ம சோமாஸ் பண்ணலாமா? இனிப்பு சோமாஸ் பண்ணலாம். சரியா? இப்போது இது வந்து 1.5 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கப்பு சைஸ். சரியா? இது எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்புலேயே நீங்கள் எல்லாம் அளந்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சம் சால்ட்டு நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்க்குறேன் நான். சும்மா பிஞ்சு தான் சேர்க்குறேன். சரிங்களா? அப்புறம் கீ வந்து 1 ஸ்பூன் போடுறேன் கீ. சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம்னா நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி. கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து பிசையலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும் சோமாஸ்லாம். நல்லா பிணைஞ்சிட்டேன். சரியா? டைட்டாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். மாவு நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு முழு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். சரியா? ஒரு முழு தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் சர்க்கரை சொன்னேன் இல்லைங்களா? மாவு எதில் அளந்தமோ அதே கப்பு தான். சரியா? 1 கப் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அதே மாதிரி 1/2 கப்பு உடச்ச கடலை சும்மா ரொம்ப பவுட்ராக இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நொரன்னு. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு. சரியா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி பசெல்லாம் ஈரப்பசெல்லாம் போகணும் இல்லையா? அதனால் நல்லா வதக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் சுட்டுடுச்சு. தேங்காய் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக நல்லா வதக்கிடலாம். பொலன்னு இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு தேங்காய். இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம சர்க்கரை உடச்சக்கலையோடு மிக்ஸ் பண்ணணும். வறுபட்டுடுச்சு. அது கூட உடச்சக்கல்லை போட்டுக்கலாம். சர்க்கரை சொன்னேன் இல்லைங்களா? கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை வேணாம் அப்படின்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் சுகர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வாசமாக இருக்கணும்ல, 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது நல்லா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். பூரி மாதிரி திரட்டி அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இது மாதிரி நல்லா திரட்டிட்டு இந்த மோல்டிங் இருக்குல்ல, சோமாஸ் மோல்டிங் அதில் வச்சுட்டு இந்த சைடு வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது மூடிடலாம். அப்புறம் இது வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவெல்லாம் எடுத்துடலாம். பார்த்தீங்களா? இது மாதிரி வந்துடும். சரியா? மீடியம் அனல் வச்சுடுங்க. ரொம்ப சூடாக இருந்தால் சோமாஸ் கரிஞ்சிடும். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி நல்லா திருப்பி போடணும். சரியா? அப்போ தான் ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் வேகும். இது வெந்துட்டால் அதனோட அந்த இதெல்லாம் அடங்கிடும். அந்த பொரியிறது அந்த சத்தெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நமக்கு பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். பொரிஞ்சிடுச்சு. ரெடியாகிடுச்சு சோமாஸு, ஸ்வீட் சோமாஸு. இதே மாதிரி செய்து பாருங்கள். ஃபெஸ்டிவல்லாம் வருது இல்லைங்களா? தீபாவளி, கிறிஸ்மஸ், அதுக்கெல்லாம் செய்து பார்த்து அசத்திடுங்க. இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம்.